சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekananda Coaching Center and Tutorial. வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சியை சேர்ந்தவர் சரவணன். இந்திய ரயில்வே பாதுகாப்பு துறையில் கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் தற்பொழுது ரயில்வே உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் திருவண்ணாமலையிலிருந்து புதுவை வந்த ரயிலில் காவி உடை அணிந்து வந்த சன்னியாசி ஒருவர் ரயிலில் இருந்து இறங்கி ரயில் நிலையத்தின் உள்ளே சிறுநீர் கழித்துள்ளார். இதனை கண்ட உதவி ஆய்வாளர் சரவணன் அவரை அழைத்து கண்டித்துள்ளார். இதில் அந்த நபருக்கும் சரவணனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து அந்த நபரை வெளியேறுமாறு கூறியுள்ளார். ஆனால் அந்த நபர் தான் மதுரைக்கு செல்ல வேண்டும் என கூறி வெளியேறாமல் ரயில் நிலையத்தில் அமர்ந்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சரவணன் தான் கையில் வைத்திருந்த லத்தியால் லேசாக அந்த நபரை அடித்து ரயில் நிலையத்திலிருந்து செல்லுமாறு எச்சரித்தார். இதில் ஆத்திரமடைந்த அந்த சன்னியாசி சரவணனை கெட்ட வார்த்தைகளால் திட்டி தான் வைத்திருந்த பழம் வெட்டும் கத்தியால் சரவணனை கையில் சரமரியாக குத்தி கழித்துள்ளார். இதில் சரவணனின் கை நரம்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு அதிக அளவில் ரத்தம் கசிய துவங்கிய பொழுது வழியில் அவர் அலறி உள்ளார். இதனை கண்டு அங்கிருந்த காவலர்கள் சரவணனை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே கத்தியால் குத்திய சன்னியாசியை மடக்கி பிடித்த ரயில்வே போலீசார் அவரை உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த மணிகண்டன் என்பதும் அவர் தமிழகம் மற்றும் வட மாநிலங்களில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு சன்னியாசியாக சென்று வழிபட்டு வரும் நிலையில் நேற்று புதுச்சேரி வந்தவர் மீண்டும் மதுரைக்கு செல்ல இருந்த நிலையில் உதவி ஆய்வாளரை கத்தியால் குத்தி கிழித்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த உதவி ஆய்வாளர் சரவணன் கை நரம்புகளில் அதிக அளவு சேதம் ஏற்பட்டுள்ளதால் அவரை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளும் கோடை விடுமுறைக்காக ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும். விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்த வகுப்புகளோ நடத்தக்கூடாது. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பள்ளி அனைத்து வகுப்புகளும் மீண்டும் திறக்கப்படும். ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட விடுப்பு பள்ளி தொடங்கிய பிறகு ஈடு செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அறிவித்துள்ளார். தேசிய அளவில் நடைபெற்ற களரி பயட்ட போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளி, பிரான்ஸ் பதக்கம் பெற்று புதுச்சேரி திரும்பிய வீரர்களுக்கு விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான களரி பயட்ட போட்டி டெல்லியில் நடைபெற்றது. இதில் 28 மாநிலங்களில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த வகையில் புதுச்சேரியில் இருந்து 10 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தன் திறமைகளை வெளிப்படுத்தினர். 2 நாள் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் மாஹே வீரர் அஸ்வின் அபிலாஷ் வெள்ளி பதக்கம் மற்றும் புதுச்சேரி வீராங்கனை மணி முகிலா பிரான்ஸ் பதக்கம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தனர். பதக்கத்துடன் புதுச்சேரி திரும்பியவர்களுக்கு விளையாட்டு வீரர்கள் சங்கத்தின் சார்பில் ரயில்வே நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவில் விளையாடி புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த வீராங்கனைகளுக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் கௌரவிக்கப்பட்டது. இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, தேசிய அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் புதுச்சேரியை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு அரசு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் நடந்தது. SGFI, அதாவது உங்களுக்கு ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நடத்துறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 20 ஸ்டேட்டில் வந்து குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. இதில் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 பேர் கலந்துட்டாங்க. அதில் நம்ம சில்வர் மெடலும், நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து பிரான்ஸ் மெடலும் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கேர்ள் போய் அழிச்சிட்டு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரியான கேம் வந்து இப்போதைக்கு தான் வந்து ஒரு 6 வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த கேமுக்கு போகிறப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம ட்ராவலிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு ஸ்டடீஸ்க்காக இருக்கட்டும், அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து பிளான் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ஆசைப்படுறோம். இது வந்து 69th நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். இதில் 20 ஸ்டேட்ஸ் கிட்ட எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் 1000 பேர் கிட்ட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. டேபிள் டென்னிஸு, களரி பயிற்று, ரெஸ்லிங் இதெல்லாமே இருந்தது. இதில் முறையாக நான் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் அடித்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் குரு ராஜசேகர் அவர்கள் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு விருப்பப்படுறேன். ஒரு நல்ல தற்காப்பு கலைக்கான ஒரு முன்னுதாரணமா இந்த ஒரு கலை இருந்தது நான் சொல்லுவேன். மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி இல்லை, இது எல்லாருமே பண்ற அளவுக்கு ஒரு ஃபிட்னஸும் சரி, இதுவும் சரி, எல்லாமே கலந்து ஒரு கலையா இது சிறந்ததா இருக்கும்னு நான் சொல்றேன். கலையை கத்துக்கிறது மூலமா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் இதெல்லாமே கொஞ்சம் இதுவாகும். அதனால ஸ்கூல்ஸ்ல எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா எல்லாம் படிப்பாங்க. இந்த கலையும் மூலமாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராகவுமே இருக்கும். மன வலிமை இதெல்லாமே இதனால நல்லா கிடைக்குது. கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இதுல இன்க்ரீஸ் ஆகும். பாண்டிச்சேரியில ஒரு 10 பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதுல 2 பேர் மெடல் அடிச்சிருக்காங்க. நான் வந்து சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன், அப்புறமேட்டு பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். அப்புறம் அஸ்வின் அபிலாஷன் மாஹேல இருந்து அவங்க சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற தேசிய அளவில் பெண்களுக்கான 10 முதல் 12 வயதுக்குட்பட்ட ஸ்குவாட் பிரிவில் முறையே 200+ D மீட்டர், 500+ D மீட்டர், 1000 மீட்டர் ஸ்கேட்டிங் போட்டியில் புதுச்சேரி சார்பாக மாணவி G மோனிஷா கலந்து கொண்டு 3 தங்கப் பதக்கங்களை வென்ற நிலையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற நாழிக்கிணறு மற்றும் கடற்கரையில் உள்ள திருச்செந்தூர் கடலில் புனித நீராடியவர் பின்னர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டார். தேர்தல் பரப்புரை வெற்றிகரமாக நிறைவு செய்ததைத் தொடர்ந்து மக்கள் நலன் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை செய்தார். சேலத்தில் உலக புகழ்பெற்ற எருமாபாளையம் ராமானுஜர் மணி மண்டபத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் 1008வது திரு நட்சத்திர உற்சவம் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்த கோஷம் முழங்க வழிபட்டனர். ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் அவதார ஜெயந்தி உற்சவம் எருமாபாளையம் ஸ்ரீ ராமானுஜர் மணி மண்டபத்தில் இன்று காலையில் சுப்ரபாதம், கோபூஜை, விஸ்வரூப சேவையுடன் துவங்கியது. தொடர்ந்து திருவாராதனம் செய்யப்பட்டு உற்சவ மூர்த்தி ஸ்ரீ ராமானுஜருக்கு விசேஷ ஸ்தல திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ராமானுஜர் நூற்றாந்தாதி பாராயணம் பாடப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ பாகவத குழுவினர்களின் நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்த கோஷம் முழங்க ஸ்ரீ ராமானுஜரை வழிபட்டனர். புதுவை ஸ்ரீ வடக்கு விநாயகர் பொறியியல் கல்லூரியில் மாபெரும் பணி ஆணை வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இப்பணி ஆணை வழங்கும் விழாவில் TCS தலைமை ஆர்கிடெக்ட்
ஜூடே ரிச்சர்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்ல விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக இக்கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு டீன் NSN கைலாசம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அறிக்கையை சமர்ப்பித்தார். இதில் 2025-2026 கல்வியாண்டு நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்முக காணலில் சுமார் 750க்கும் மாணவ மாணவிகள் TCS, ஹெக்சாவேர், CTS, ஜோஹோ போன்ற 60க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு வழங்கியதை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு 3.5 லட்சம் முதல் 13 லட்சம் வரை சம்பளம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் மாணவர்கள் AI தொழில்நுட்பத்துடன் சார்ந்து கோடிங் எழுத எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் வேலைக்கு சேர்ந்த முதல் 3 மாதங்கள் கவனிக்கப்பட வேண்டிய நாட்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலைக்கேற்ப தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கடினமாக உழைக்க வேண்டும், தங்களுடைய திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிவுரைத்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்ல விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தம் உரையில் மாணவர்கள் சுயக்கற்றல் மற்றும் AI தொழில்நுட்ப கல்வியில் சிறந்து விளங்க சுயக்கற்றல் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் இக்கல்லூரி கல்வியுடன் வேலைவாய்ப்பினையும் பெற்று தந்திருக்கிறது. அவர்கள் தங்கள் பெற்றோர், ஆசிரியர் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களை வாழ்நாளில் மறக்கக்கூடாது. மேலும் அவர்கள் தங்கள் பயின்ற கல்லூரிக்கு தங்களுடைய ஜூனியர் மாணவர்களுக்கு வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினராக TCS தலைமை ஆர்கிடெக்ட் ஜூடே ரிச்சர்ட் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அவர் தம் உரையில் மாணவர்கள் வேலைக்கு சேர்ந்த முதல் 90 நாட்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்த வேண்டும். தொழில்நுட்ப திறன், தொடர்பு திறன் மற்றும் பன்முக திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் இனிவரும் காலங்களில் நிறுவனங்களின் தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய முடியும் என்று உரைத்தார். மேலும் அவர் தம் முறையில் மாணவர்கள் கடினமாகவும் அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் பொறுப்புடனும் தனது வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். பணி செய்யும் இடத்தில் நம்பிக்கையாகவும் நன்றி செலவும் கடமைப்பட்டிருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து சுமார் 750க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பணி ஆணை வழங்கினார். இவ்விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். நிறைவாக AITS துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் நன்றியுரை வழங்கினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்ல விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், TCS தலைமை ஆர்கிடெக்ட் ஜூடே ரிச்சர்ட், பொருளாளர் ராஜராஜன், இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி, வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் NSN கைலாசம், முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், அகாடமிக் டீன் முனைவர் அறிவழகர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை பயிற்சி தலைவர் முனைவர் மதுசூதனன் மற்றும் துறை தலைவர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சியம்மாள் சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் 5ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் இன்று காலை துவங்கியது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள், பழ வகைகள் பூர்ணாகுதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ நந்திகேஸ்வரர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம், துவாரோகணம் என்னும் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு கற்பூர ஆரத்தி மற்றும் பஞ்சமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கற்பூர ஆரத்தி மற்றும் பஞ்சமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் இப்பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 30/4/2026 அன்று நண்பகல் 1:15 சிம்ம லக்கணத்தில் நடைபெற உள்ளது.
நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.